வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து சென்னை சில்க்ஸோட சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வந்து பட்டு சாரீஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாவே வந்து டிசைனர் சாரீஸ் தான். ஏன்னா டிசைனர் சாரீஸ் பொறுத்தவரை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டுருக்கு. ஆனா ஒரு சாரியோட ரேட் கேட்டிங்க அப்படின்னா 2850 அப்படி அந்த ஸ்பேஸ் சில்க் சாரின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போலாம் வந்து ரேட் கூடிக்கிட்டே போகுது. பட் டைரக்ட்டா நீங்க கடையில போனீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கு. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கு சென்னை சில்க்ஸா இருக்கட்டும், இல்ல மற்ற கடைகளில் போய் டைரெக்டாக பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறத விட இங்கே ரேட் வந்து உண்மையாகவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் பார்த்த எல்லா சாரீஸுமே 1500 இருந்து ஒரு 2300 அது வரைக்கும் தான் இருந்துச்சு. 2500 தாண்டி வந்து போகவே இல்லை. நிறைய ஸ்டோன் ஒர்க் சாரீ, நிறைய ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் வந்து இருந்துச்சு. இதில் கொஞ்சம் பிட் டிரான்ஸ்பரண்ட்டும் இருந்தது. டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க் சாரீஸுமே வந்து நிறையாவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக இந்த ஒயின் கலர் ஆர் ரெட் கலர் அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியலை. பட் அதோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பஞ்சு கிளாத் மாதிரி இருந்துச்சு. நம்ம கட்டியிருந்தால் தெரியவே தெரியாது. இந்த பழைய காலத்தில் வெல்வெட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஒரு சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சாரியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு 4 கலர் 5 கலர் வந்து ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. லைட் ஷேடும் இருந்தது, டார்க் ஷேடும் இருந்துச்சு. ஒரு சில சாரீஸில் நான் பார்த்தப்போ வந்து என்னென்னா டார்க் கலர் காம்பினேஷன் கிடைக்கல. ஒரு சில இதில் வந்து சாஃப்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேவா, அதாவது பேஸ்டல் கலர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, டார்க் கலர்ஸ் வந்து இல்லை. நான் முன்னாடியே போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கல்யாணம், அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் சாரீஸ் வந்து பார்க்க போனோம். ஸோ அதனால் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசித்து தான் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா என் கூட வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சபானா வந்திருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு. அதனால் வந்து அவள் நிறைய இந்த மாதிரி சாரீஸ் வந்து கட்டுவாள். ஃப்ராங்க்லி சொல்லப்போனால் நான் அதிகமாக டிசைனர் சாரீஸ் வந்து போகவே மாட்டேன். மேக்ஸிமம் எப்போதுமே வந்து பட்டு சாரீஸ்குள்ளே தான் போவேன். இங்கே ஆனால் டிசைனர் சாரீஸ் பார்க்கும்போது அவளுக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சு. அவள் தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தா. இது எப்படி இருக்கணும், இது ஸ்டோன் விழுகுமா விழுகாதா, அந்த மாதிரிலாம் நிறைய தடவி வந்து நிறைய செக் ப்ராசஸ் வந்து பண்ணாங்க. பட் கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு மாடல் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்பப்போ பிடிச்ச சேலையெல்லாம் வந்து என் மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தா. நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான். இந்த சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த எம்ப்ராய்டரி போட்டு ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீ, இது ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வேறு கலர் ஆப்ஷன் கிடைக்கல. வெறும் இந்த பிங்க் கலர் மட்டும்தான் இருந்துச்சு, மற்ற கலர் வந்து இல்லை. அதுவும் பிங்க்ல அந்த வயலட் கலர் எம்ப்ராய்டரி போட்டது நல்லா இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வியூ தெரியுதான்னு தெரியல. நீங்கள் வந்து இதை சிங்கிளாகவும் விடலாம், இல்லை அப்படின்னா பட்டை எடுத்தும் வச்சு கட்டிக்கலாம். குறிப்பாக இன்னொரு சாரீ, இப்போ இந்த மெரூன் சாரீ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கட்டினப்போ எல்லாரும் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு அப்படின்னாங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இந்த சாரீ வந்து உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதுமே வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து வர சாரீ வந்து இதோட கலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா லெமன் அப்படிங்கிற கலர் சொன்னாங்க. லெமன் எல்லோ அப்படிங்கிற மாதிரி. புடவை கடை போனால் நமக்கு தெரிஞ்சதே 4 கலர், அங்கே பார்த்தா 400 கலர் சொல்லுவாங்க போல். அடுத்து ஒரு பேட்டர்ன் ஒர்க் சாரீ வந்து பார்த்தோம்னா இந்த லாவெண்டர் சாரீ. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் கொசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை கட்டினா எப்படி இருக்குன்னு தெரியலங்கிறதுனால விட்டுட்டு வந்துட்டோம். இந்த சாரீ வந்து ரொம்ப அல்டிமேட்டான சாரீங்க. 1500 தான். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. ஒரு நல்ல ரிசப்ஷன் வருது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், முதல் நாள் ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். இதில் அந்த 3 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று ப்ளூ, இன்னொன்று வந்து அந்த ஒரு மாதிரி பிங்க்கு, இது வந்து மெரூன் அந்த கலர் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா பாடி ஃபுல்லாகவே வந்து பேட்டர்ன், பார்டரில் மட்டும் ஸ்டோனு அந்த மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா பர்பிள். இது வந்து என் தம்பி கல்யாணம் வந்து வருதில்ல, நான் அதுக்கு ரிசப்ஷனுக்கு யோசித்து வச்சுருக்கேன். இந்த சாரியை தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுட்டு தான் வந்தேன். சரி இதை நம்ம அடுத்து அப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம், இதே கலரில் தான் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அம்மா பார்த்துக்கோ 1500 வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் சாரீ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து அடுத்தவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் பிடுங்கி வந்து இதை வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாரியை தான் வாங்கினோம் சொல்லப்போனால். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அந்த லெமன் சாரீ காமிச்சால அதுலேயே வந்து இது அடுத்த டிசைன் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்க. பார்டர் மட்டும் நிறைய சாரீஸில் வந்து கலர் அப்படி தான் இருக்கும், பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொருத்தவங்களை காமிக்கிறவங்களுக்கு. எங்கே வந்தீங்க? ஷாப்பிங்கா? தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா? ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களா அம்மா? கண்ணெல்லாம் வேணுமா? அக்கா வீட்டில் இருக்கா வரியா? நீ பேசுறது எப்படி பார்க்குறது பாரு. உனக்கு மாதிரி ஒரு அக்கா இருக்கா வரியா வீட்டுக்கு? அதான ஸ்கூல் போயிட்டு
உன்ன மாதிரி தான் இருந்துச்சு என்கிட்ட. அடுத்து புதுன்னு வளர்ந்து அது ஸ்கூல் போயிடுச்சு. இந்த பாப்பாவை பார்க்கும்போது என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. குட்டி பிள்ளையில தென்சி இப்படி தான் இருப்பாள். அவ்வளோதான், டாட்டா, பை பை.